சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் காலை முதலை விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இரவிலும் மழை தொடர்ந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சென்னை போரூரில் பெய்த மழையால் ரவுண்டானா பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. பூந்தமல்லியை அடுத்து செம்பரம்பாக்கத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் சாலையை கடக்க வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னை தாம்பரம் அருகே சோமங்கலம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுகிறது. இதனால் அடையாறு ஆற்றில் 1000 அடி தண்ணீர் செல்கிறது. பொழிச்சலூர் மூவர் நகர் பகுதியில் சாலைகளில் முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்வதாலும் ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நதி நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாலும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் 24 அடி உயரம் கொண்ட ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து ஏரியிலிருந்து வினாடிக்கு 100 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்த கனமழை காரணமாக 14 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 6 மணி நேரத்தில் மட்டும் வாலாஜாபாத்தில் 3.6 சென்டிமீட்டரும் ஸ்ரீபெரும்புதூரில் 3.4 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பெய்த மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளில் 14 ஏரிகள் முழுமையாகவும் 56 ஏரிகள் 90%, 224 ஏரிகள் 75%க்கும் அதிகமாகவும் நிரம்பியுள்ளன. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெடுத்து வாங்கிய நிலையில் சிதம்பரத்தில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் புகுந்ததால் மருத்துவ பயனாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பன்ருட்டியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக வெடுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். சிதம்பரத்தில் பெய்த கனமழை காரணமாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சிவகங்கை தீர்த்த குளம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. குளத்தை சுற்றியுள்ள நடைபாதைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அள்ளிக்குளம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தை சுற்றிலும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. இதேபோல குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உள்ள கீழ்த்தோட்டம் மீனவ கிராமம் மழைநீர் சூழ்ந்து தனித்தீவாக காட்சியளிக்கிறது. பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விடுதியூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பெருமங்கலம் கிராமத்தில் கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை நீர் சூழ்ந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கனமழையால் விடந்திட சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துக்குமாரின் கூரை வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேசிகாவரம் பகுதியில் சீதை என்கின்ற 60 வயது மூதாட்டி வசித்து வந்த வீட்டின் ஒரு பக்கச் சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக மூதாட்டி காயமின்றி தப்பினார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும், சேலம், திருச்சி, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1,50,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்திருந்த நிலையில் மழையால் பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. திருத்துறைப்பூண்டி, கருப்பப்பஞ்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் வேரோடு சாய்ந்து முளைக்கத் தொடங்கியுள்ளன. நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1500 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன.
தஞ்சாவூர் சுற்றுவட்டாரங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட குறுவை பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்தன. மழை அதிகமாக பெய்துள்ள மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து கரையோரங்கள், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும், அங்கு உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்திடவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையொட்டி 12 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாகை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கார்த்திகேயனும், கடலூருக்கு மோகனும், மயிலாடுதுறைக்கு கவிதாராமுவும், அரியலூர் மாவட்டத்திற்கு விஜயலட்சுமியும் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வானிலை ஆய்வு மையம் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வானிலை ஆய்வு மைய அறிவிப்புகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதிமுக நிர்வாகிகள் தயார் நிலையில் இருக்குமாறும் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் திட்டமிட்டிருந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் வடகிழக்கு பருவமழை ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் முதலமைச்சர் வருகை தர இருந்த நிலையில் தொடர் மழை காரணமாக அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எங்களை போன்ற அமைச்சர்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அங்கே பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னையில் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் தேங்கியுள்ள நீர் உடனுக்குடன் அகற்றப்படுவதாகவும் தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எங்கெல்லாம் மழைநீர் தேங்கியிருக்கோ உடனடியாக அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிதுன்னு அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் தலைமைச் செயலாளர், பேரிடர் மேலாண்மை அவங்க அந்த அரசு துறையினுடைய செயலாளர் எல்லாத்தையும் துரிதப்படுத்தியிருக்கிறோம். விருதுநகரில் கனமழை காரணமாக பிளவக்கல் பெரியார் அணை நிரம்பி வரும் நிலையில் அணையை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் 42 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து அணைப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ராவுடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் அணை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடவு செய்யப்பட்டு 15 நாட்களேயான நெற்பயிர்கள் மழைநீர் தேங்கியதால் சேதமடைந்தன. பூவேந்திரன் வடிகாலை முறையாக தூர் வாராததே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொட்டும் மழையில் ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் செங்கல்பட்டு மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் விசைப்படகுகளை நங்கூரமிட்டு கரையோரம் நிறுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம் குப்பம், புதுப்பட்டினம் குப்பம், உயாளி குப்பம், கடலூர், சின்னக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் அவர்களின் விசைப்படகுகள் நங்கூரமிட்டு கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் 6வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 240 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தீபாவளி பண்டிகை முடிந்து ஒரே நேரத்தில் பொதுமக்கள் கூட்டமாக திரும்பியதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வாகனங்கள் இலவசமாக செல்ல அனுமதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்த நிலையில் தடுப்புகள் நீக்கப்பட்டு வாகனங்கள் இலவசமாக விரைந்து சென்றன.
குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் விழுந்த ராட்சத பாறை 3 ஜேசிபிக்கள் உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்டன. நந்தகோபால் பாலம் அருகே ராட்சத பாறை சாலையில் விழுந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ராட்சத பாறையை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. கனமழை பெய்யும் நிலையில் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நியமித்த குழுவுக்கு உதவுவதற்கு 2 ஐஜிக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கரூரில் தவேக கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி நியமிக்கப்பட்டார். விசாரணை குழுவினருக்கு உதவ தமிழ்நாடு கேடரைச் சேர்ந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்நிலையில் விசாரணை குழுவுக்கு உதவ ஐஜிக்கள் சுமித் சரண் மற்றும் சோனல் வி மிஸ்ரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி 19 வயதான கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று இரவு வாளையாருக்கு செல்வதற்காக தாழ்த்தள சிறப்பு சொகுசு பேருந்து கிளம்பியது. திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதியதில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த ஹரிணி என்ற கல்லூரி மாணவி உயிரிழந்தார். 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா இன்று தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி விழா தொடங்குகிறது. மொத்தம் 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முதல் 6 நாட்கள் வரை சஷ்டி விரதமும் அதன் முடிவில் சிகர நிகழ்ச்சியாக 27ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் சூரசம்ஹாரமும் நடைபெற இருக்கிறது. இதையடுத்து 7ஆம் நாளான 28ஆம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணமும் அதனை அடுத்து 5 நாட்களுக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெற உள்ளன. சூரசம்ஹார நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் வசதிக்கேற்ப கோயில் வளாகத்தில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சாமி தரிசனம் செய்கிறார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்றடைந்த குடியரசுத் தலைவரை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். நாளை மறுதினம் வரை கேரளாவில் இருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருவனந்தபுரம், பர்கரா, பாளை, எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடு போன விவகாரத்தில் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என விரிவான விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தங்கம் திருடு போன வழக்கில் விசாரணை 2 நீதிபதிகள் அமர்வில் நடைபெற்ற நிலையில் அப்போது சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் தங்கம் திருடு போனது குறித்து தெரிந்ததும் அதற்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.